அனைவருக்கும் இனிய வணக்கம். This is Vaishnavi and I have completed my NET in Computer Science during 2023 and currently pursuing PhD. ஸோ இன்னையிலேருந்து வீடியோஸ் வந்து பேஸ்ட் ஆன் நெட் எக்ஸாம் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நெட் எக்ஸாம் வந்து படிக்கிறதோ இல்லை கிளியர் பண்ணுறதோ வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். பேசிக்காக என்னென்னா வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கை விட சம்டைம்ஸ் ஸ்மார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே தான். ஏன்னா அங்கே 10 சாப்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எல்லா சாப்டரும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த சாப்டர்லாம் படிக்கலாம், எதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், ஸோ எப்படியெல்லாம் அந்த சாப்டர்ஸ் அப்ரோச் பண்ணலாம், அந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் தான் வீடியோஸில் கொடுப்பேன். அப்புறம் நிறைய பிஒய்க்யூ பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய பிஒய்க்யூ பார்க்க என்ன ஆகும்னா, நீங்கள் அட்டன் பண்ண போகிற அந்த எக்ஸாமில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ ரொட்டீனாக இதே மாதிரி தான் கேட்குறான், அப்போ இந்த அட்டெம்ப்டில் வந்துட்டு அவன் எப்படி கேட்பான், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படியெல்லாம் திங்க் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கலாம், எதெல்லாம் வந்து படிக்க வேணாம், ஸோ அதை படிக்கிறது வந்து எப்படி படிக்கலாம், அதெல்லாம் தான் நம்ம வந்து டெய்லி இனிமேல் வீடியோவாக போடலான்னு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்னென்னு பார்த்துருவோம். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 கொஷின் தான் கேட்பாங்க. பேப்பர் 1ல் அப்படி என்னெல்லாம் இருக்கும்னா, அந்த டீச்சிங், ரிசர்ச்சு, ஆப்டிடியூட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் வந்து வெறும் 50 கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ ஒரு கொஷினும் வந்து 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்துட்டு 100 மார்க்கு. பேப்பர் 2 நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், 100 கொஷின் இருக்குது. ஸோ ஒரு கொஷினும் 2 மார்க்னா 200 மார்க். அப்போ மொத்தமாக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடியது வந்து 300 மார்க்ஸுக்கு. நம்ம எய்ம் என்னென்னா நம்ம கட் ஆஃப் அடிக்கணும், அவ்வளோதான். ஸோ ப்ராபப்ளி வந்துட்டு இந்த கொஷின் பேப்பரோடைய ஈஸி ஆர் டஃபஸ்ட் மேனரை வச்சு எந்த அளவுக்கு கட் ஆஃப் வரும் அப்படின்றதையும் கெஸ் பண்ணி நம்ம அதுக்கு வந்து நம்ம எய்ம் பண்ணி படிச்சிடலாம். ஓகேங்களா? சின்ஸ் வந்து இதில் நெகட்டிவ் மார்க் இல்லை, அதுவே ஒரு பெரிய குட் தான் நமக்கு. தெரியலையோ இருக்கிற எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். மேபி ஃப்ளூக்கில் கூட கரெக்டாக வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ வருஷத்துக்கு வந்து கம்பல்சரி 2 தடவை நடத்திடுவாங்க. ஜூன் அண்ட் டிசம்பர் மந்த்து நடத்திடுவாங்க எக்ஸாமை. பேப்பர் 1 வந்து என்னென்னா ஜென்ரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூடு. அவங்க சொன்ன மாதிரி தான் 50 and 100 மார்க்ஸ் தான். ஆனால் அதில் இன்னொரு வேர்டை நான் கொடுத்துருக்கேன், நல்லா ஒத்து பாருங்கள். கம்பல்சரி ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ்னு இருக்கா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பிளான் பண்ணணும், நம்ம மைண்டில் என்ன ஓடணும் இந்த டைமில்? ஸோ கம்பல்சரி ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா எல்லா பேப்பருக்குமே பேப்பர் 1 வந்து இது காமனாக இருக்கும். தமிழ் எடுக்கிறவங்க, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, பிஸ்னஸ் மேனேஜ் என்ன எடுத்தாலும் சரி, பேப்பர் 1 இஸ் காமன் ஃபார் ஆல். கரெக்டாக? அப்போனா நம்ம என்ன பண்ணலாம்? பிஒய்க்யூ, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும் தான் நான் பேப்பர் 1 எடுப்பேன். அப்படி பார்த்தா வருஷத்துக்கு 2 தான் எடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதுவே வந்துட்டு ஒரு அட்டெம்ப்ட், ஒரே ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ எக்ஸாம் வந்து ஒரு 6 to 10 டேஸ் நடக்கும். அப்போ மார்னிங் ஷிஃப்ட் நடக்கும், ஈவினிங் ஷிஃப்ட் நடக்கும். ஒரு நாளைக்கு 2 அட்டெம்ப்ட் நடக்கும். ஸோ அப்புறம் வந்து எத்தனை கொஷின்ஸ் நம்மளால் எடுக்க முடியும்? அப்போ எத்தனை கொஷின் பேப்பர் செட் நம்மளால் எடுக்கலாம் இந்த இடத்துல? யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 அட்டெம்ப்ட் நடக்கும். ஒரு 6 நாள் நடந்தால் கூட 12 கொஷின் பேப்பர் 1ல் மட்டும் எடுக்கலாம். ஃப்ரம் ஒன்லி 1 அட்டெம்ப்ட், ஜூன் செஷன் மட்டுமே. ஸோ அப்போ வருஷத்துக்கு நமக்கு ஒரு 20லேருந்து 25 கொஷின் பேப்பர்ஸ் நம்மளால் ஈஸியாக எடுத்துட முடியும். கரெக்டாக? ஸோ அந்த 25 கொஷின் பேப்பர்ஸ்லேயும் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நம்ம சால்வ் பண்ணுறோன்னா, லைக் சால்வ்னா இந்த கொஷினுக்கு இது ஆன்சர் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த கொஷினுக்கு ஒரு ஆன்சர் இருக்கா? ஏன் அந்த கொஷினுக்கு இது ஆன்சராக இருக்குது? மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் ஆன்சராக இல்லை? அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். சின்ஸ் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூடு, அப்புறம் வந்து காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி எல்லாமும் இருக்கும். ஸோ அந்த ஆப்டிடியூட், காம்ப்ரிஹென்ஷன்லாம் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு பார்த்தோ படிக்கிறதோலாம் நமக்கு அது வராது. எப்படி வரும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கொஷின் பேப்பர் எடுத்து காம்ப்ரிஹென்ஷனாக படிக்கணும், ஆப்டிடியூடாக சால்வ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ மூவிங் டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றதுனால வெறும் சிலபஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டீச்சிங் ஆப்டிடியூடில் என்னெல்லாம் இருக்குன்னா, சிலபஸில் நிறையா இருக்கும். பட் நம்ம எதுலலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்க்கணுன்றதை மட்டும் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நேச்சர், அப்ஜெக்டிவ்ஸ், கேரக்டரிஸ்டிக் அண்ட் லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக், டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் எவாலுவேஷன் சிஸ்டம், ஐசிடி இன் டீச்சிங். ரிசர்ச் ஆப்டிடியூடில் மீனிங், கேரக்டரிஸ்டிக், டைப்ஸ், ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், அப்புறம் தீசஸ் அண்ட் ஆர்டிக்கல் ரைட்டிங், ரிசர்ச் எத்திக்ஸ். காம்ப்ரிஹென்ஷன் அங்கே சொன்ன மாதிரி தான், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ நிறைய பேப்பர்ஸ் எடுக்கலாம். நான் வந்து காம்ப்ரிஹென்ஷன் பேராகிராஃப் நிறையா கொடுப்பேன். அதுலேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை நம்ம பார்த்து எப்படி ஆன்சர் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், பேரியர்ஸ், வெர்பல் அண்ட் நான் வெர்பல், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்,
அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் சேம் ஆஸ் காம்ப்ரிஹென்ஷன் தான். நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய கொஷினை சால்வ் பண்ணால் தான் அந்த ஸ்பீடு நம்ம டைம் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துப்போம்ல அது வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ தட் வி கேன் ஃபோக்கஸ் ஆன் அவர் கோர் பேப்பர் டூக்கு கொஞ்சம் நிறைய டைம் நம்ம சேவ் பண்ணி அங்கே நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அதே லாஜிக்கல் ரீசனிங்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு படித்து மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த கான்செப்ட் அதே தான். அதுக்கும் நம்ம வந்து நிறையா ஒர்க் பண்ணணும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு டெய்லி பிவைக்யூஸ் தான் நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ நிறைய பிவைக்யூஸ் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ யூ குட் ஹேவ் தட் ஐடியா. ஸோ இந்த சாப்டரில் இப்படிலாம் கூட கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் நிறையா கிடைக்கும். ஸோ சேம் ஆஸ் ஃபார் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒரு டேபிள் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு கிராஃபோ இல்லை ஒரு சார்ட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அது ஃபில்டாக இருக்கலாம், இல்லைனா அன்ஃபில்டாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஃபில்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஷினை கான்சன்ட்ரேட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்ஃபில்டாக இருக்கும்போது யூ ஹேவ் டு ஃபில் தி டேட்டா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கொஷினை ஃபோக்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ அண்ட் ஃபார் திஸ் டூ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வி குட் ஏபிள் டு சேவ் த டைம் ஃபார் பேப்பர் 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிடி. இது வந்து சின்ஸ் வி ஆர் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டுன்றதுனால வி டோன்ட் ஹாவ் மச் டிஃபிகல்ட்டி டு ஃபேஸ் இன் திஸ் சாப்டர். பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், எம்எஸ் ஆஃபீஸ், ஐசிடி இன் எஜுகேஷன் இப்படி தான் இருக்குது. இங்கே நம்ம எங்கே வந்து லேக் ஆகும் அப்படின்னா அந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியான்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கொஞ்சம் வந்து நம்ம லேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம பேப்பர் டூவில் பார்க்கவே மாட்டோம். ஸோ டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வி ஹாவ் டு see the நியூஸ் ரெகுலர்லி. ஸோ என்னென்ன டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஆன்லைன் லேர்னிங் அந்த மாதிரி என்னென்னலாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, என்றைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இந்த என்இபி பற்றிலாம் கூட நமக்கு இப்போ அட்டெம்ப்டில் கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்இபினா என்ன, எப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதுக்கும் பழையசுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரிலாமும் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணாலும் டெய்லி நியூஸஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பார்த்து நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோ இல்லைனா ஃபேக்டோ வந்து நம்ம கொஞ்சம் கேதர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். இதுலேயுமே வந்துட்டு நம்ம டெய்லி ஹேப்பனிங்ஸ் நியூஸஸ் வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். இதில் என்னெல்லாம் கவர் ஆகும்னா அந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், பொல்யூஷன் அண்ட் அசாட்ஸ். ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா, வேல்யூ எஜுகேஷன், பாலிசிஸ், கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ லாஸ்ட் 2 சாப்டர்ஸ் வந்துட்டு இது இருக்கும், சிலபஸ்னு ஒன்று இருக்குது. பட் ஸ்டில் அப்பார்ட் ஃப்ரம் தி சிலபஸ் நம்ம நிறைய இந்த கமிட்டி பற்றி பார்க்கணும். அப்புறம் வந்து கமிட்டி எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஆர்கனைஸ் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய படிக்கணும், நியூஸஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 சாப்டரில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும். ஸோ நம்ம ஹைலி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பேப்பர் 1ல் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்குன்னா டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், ஐசிடி அண்ட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 5 சாப்டர்ஸ் வேறு 2 சாப்டருமே நமக்கு கை கொடுக்கும். எந்த 2? காம்ப்ரிஹென்ஷனும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும். நான் கம்பல்சரி காம்ப்ரிஹென்ஷனில் 5 கொஷினு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் 5 கொஷினு, 5 10 கொஷின் சாலிடாக ஃபுல்லாக கரெக்டாக போட்டோம் அப்படின்னா 10 into 2 20 மார்க்ஸ் இதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ 20 அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும்? இந்த ஐசிடி நமக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியும். ஸோ ஐசிடி அப்புறம் இந்த டீச்சிங் ரிசர்ச் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரிலாம் பார்த்து ஸோ இப்படி தான் நான் உங்களை வந்து சொல்கிறேன் ஸ்மார்ட் ஒர்க்குன்ட்டு. ஸோ இப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்குமா? ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸா? இதில் உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கிடச்சிருச்சா? ஸோ அங்கங்கே இந்த மாதிரி டீச்சிங், அதுக்கப்புறம் ரிசர்ச்சு, ரீசனிங்ஸு, அப்புறம் ஐசிடி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா அனதர் ஒரு 20 கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் தான் உங்களுக்கு ஒரு 40. ஸோ ஆல்ரெடி ஒரு 20 இருக்குது, 60 மார்க்ஸ் கிட்ட நம்ம இதில் ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கப்புறமும் நம்ம மார்க் அதிகமாக எடுக்க வேண்டிய கான்செப்ட் வந்து அந்த பீப்புள் என்விரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்டெப்த்தாக கொஞ்சம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சா? ஸோ நம்ம வந்து உட்காந்து ஃபுல்லாக படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், நோட்ஸ் நிறையா எடுக்கணும்.
அப்போ தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. நம்ம எய்ம் வந்து கட் ஆஃப் அடிக்கணும் அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா, இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் ஈஸியாக வரும், ஸோ எதெல்லாம் அவங்க கம்பல்சரி கேட்குறாங்க, ஸோ எதை எதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணால் நான் சொன்ன பேட்டர்னில் ஈஸியாக மார்க் அடிச்சிடலாம், அந்த மாதிரி அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும்னா, டெய்லி வந்துட்டு நம்ம ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அதுலேருந்து கேட்கக்கூடிய அந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனோ இல்லைனா வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸோ அப்புறம் வந்துட்டு அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இது மூணுமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பேப்பர் ஒன்லேயுமே நம்ம எடுத்து டெய்லி சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் மேபி யுவர் லக் இருந்துச்சு அப்படின்னா கேட்ட கொஷினை கூட திரும்பவும் கேட்பாங்க. பேராகிராஃப்லாம் சம்டைம்ஸ் அதே பேராகிராஃப் கூட வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியும் நான் சொல்கிறேன். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தான் ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் டைம் ஆஃப் ரீடிங் தட், டக்குன்னு அப்படியே ஆன்சர் பண்ணுற மாதிரிலாம் கூட வரும். ஓகேவா? ஸோ அப்படி தான் சொல்கிறேன். ஸோ டெய்லி ஒரு கொஷின் பேப்பரை நம்ம எடுத்து பண்ணணும். ஸோ யூ டோன்ட் வரி. டெய்லி வீடியோவில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வைப்பேன், பிடிஎஃப் வைப்பேன், அதுலேருந்து நம்ம கொஷின்ஸை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு பேப்பர் 2. As already said, 100 questions. Each question carry 2 marks. ஸோ டோட்டலாக 200 மார்க்ஸு. எல்லா கொஷினும் கம்பல்சரி தான், நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. ஸோ தெரிஞ்சதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள், தெரியலனாலும் அட்டன் பண்ணுங்கள். மேபி லக் நீங்கள் அதை கரெக்டாக கூட அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்டிமைசேஷன். அதில் என்னெல்லாம் பார்க்கணுன்னா, செட் தியரி, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொபோஷ்னல் அண்ட் ப்ரெடிகேட் லாஜிக், கிராஃப் தியரி, combinatorics and recurrence relations, linear programming. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் டிஜிட்டல் லாஜிக், நம்பர் சிஸ்டம், மெமரி ஹைரார்கி, இன்புட் அண்ட் அவுட்புட் மெக்கானிசம்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்ஸ் அண்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் C++ல் எப்படி கேட்பாங்கன்னா, அதில் கொஷின்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க, நீங்கள் அவுட்புட் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து உங்களை டீபக் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் இல்லைன்னா லைக் இந்த தியரி பார்ட்டில் வந்துட்டு சின்டெக்ஸ் என்ன, செமாண்டிக் கிளாஸஸ், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அந்த மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து DBMS, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது கொஞ்சம் முக்கியமான சாப்டர் தான். ஏன் இதை நான் முக்கியம்னு சொன்னேன்னா, லைக் பேப்பர் 1ல் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், டேட்டா இன்டர்பிரேஷன் 5 கொஷின் 10 மார்க் ஈஸியாக அடிச்சிடலான்னு சொன்னேன்னா, அதே மாதிரி பேப்பர் 2லேயுமே வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன் டைப்பாக கேட்குறாங்க. எதுலலாம் கேட்குறாங்கன்னா, லைக் DBMS, OS, கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இந்த மாதிரி சில சாப்டர்ஸ்லலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு கான்செப்டில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா சின்ஸ் அது காம்ப்ரிஹென்ஷன் கரெக்டாக, அப்போ ஒரு கான்செப்ட் தான் எடுத்துக்கணும். அந்த ஒரு கான்செப்ட்லேயே தான் 5 கொஷினும் பேஸ்டாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் நல்லா நமக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அந்த 5 கொஷினும் நம்ம எடுத்துடலாம். DBMSல. ஓகேவா? இதில் வந்துட்டு மாடல், ரிலேஷனல் மாடல், நார்மலைசேஷன், SQL, டிரான்சாக்ஷன்ஸ், கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் ரெக்கவரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நெக்ஸ்ட் யூனிட்டு இருக்கிறதுல ஈஸியான யூனிட்டு, எனக்கு பிடிச்ச யூனிட்டும். இதுலேயுமே வந்துட்டு சம்டைம்ஸ் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் எப்படின்னா, லைக் சம் சால்வ் பண்ணுற மாதிரி, லைக் அந்த ப்ராஜெக்டோடைய எஸ்டிமேஷன் அமௌண்ட்டு, நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஸ்டிமேஷன் எவ்வளோ, அந்த மாதிரி சில அமௌண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ வெரி ரேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லேயுமே காம்ப்ரிஹென்ஷன் டைப்பில் கொஷின் கேட்குறது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு SDLC மாடல்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னென்னா ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ், டிசைன், டெஸ்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் எஸ்டிமேஷன், UML டயக்ராம்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கூட காம்ப்ரிஹென்ஷன் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ப்ராசஸஸ், த்ரெட்ஸ், ஷெட்யூலிங், டெட்லாக்ஸ், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் சிஸ்டம், வர்ச்சுவல் மெமரி, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆக வேண்டியது வந்து இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து மேண்டட்டரியாக 1 இல்லைனா 2 கொஷின் காம்ப்ளெக்சிட்டி பேஸ் பண்ணி வந்துடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம் அப்படின்னா, அரே, ஸ்டாக், கியூ, ட்ரீ, கிராஃப், சர்ச்சிங், சார்ட்டிங், ஹேஷிங், க்ரீடி, டிவைட் அண்ட் கான்க்யூர், டைனமிக் ப்ரோக்ராமிங், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அண்ட் கம்பைலர், குவைட் ட்ரிக்கி சாப்டர் ஃபார் மீ. ஸோ இண்டிவிஜுவல்ஸாக உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஃபைனட் ஆட்டோமேட்டா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ், புஷ் ஆன் ஆட்டோமேட்டா, டியூரிங் மிஷின்ஸ், கிராமர்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ், ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர்.
நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் சம்ஸ் கேட்குறாங்கப்பா. எப்படி இருக்கும்னா, லைக் அதே தான் ஒரு பேராஃப்ரேஸ் இருக்கும். மேபி யூ ஹேவ் லக் அப்படின்னா 5 கொஷின்ஸ் இல்லாமல் 10 கொஷின்ஸுமே கேட்டுடுறாங்க. ஏன்னா 10 சாப்டர் 100 கொஷின்ஸில். ஸோ ஒரு சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்கள் லக் மேபி இருந்துச்சுன்னா சில டைம்ஸ்லலாம் வந்துட்டு இந்த காம்ப்ரிஹென்ஷனில் ஓஎஸ்ஆ, எல்எஸ்சியானா வாட் எவர் இட் மே பி ஏதாவது ஒன்றில் 5 கொஷின்ஸுக்கு பதிலாக ஒரே கான்செப்டில் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க 10 கொஷின்ஸுமே கேட்டுடுறாங்க. நமக்கு அழகாக லைனாக 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் என்னெல்லாம் பார்க்கலான்னா OSI and TCP IP models, transmission media, routing protocols, switching, congestion control, network security, basics. ஸோ ஃபைனல் சாப்டர் தான் வந்துட்டு வெப் டெக்னாலஜிஸ், ஏஐ அண்ட் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். இதில் தான் நம்ம அட்வான்ஸாக வர ட்ரெண்ட்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும் இதில். ஸோ வெப் டெக்னாலஜிஸ் இருக்கிறதுனால HTML, CSS, JSலாம் வந்துடும், கிளைண்ட் சர்வர் மாடல். அப்புறம் ஏஐ பேசிக்ஸில் வந்துட்டு மிஷின் லேர்னிங், NLP, எக்ஸ்பர்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் க்ளவுட், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி பேசிக்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸாக இல்லை ப்ராப்ளமேட்டிக்காலாம் கேட்க மாட்டாங்க லாஸ்ட் சாப்டரில். அதான் பேசிக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, லைக் ஃபேக்ட் மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஃபேக்ட் இந்த கொஷனுக்கு ஆன்சர் வாட் அது மாதிரி ஃபேக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸு. ஸோ நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பற்றின ஒரு ஓவர்வியூ மாதிரி நமக்கு தெரிஞ்சால் வி குட் ஏபிள் டு அப்ரோச் திஸ் கொஸ்டின். கொஷினே புரியாமல் உட்கார்றதுக்கு அட்லீஸ்ட் அந்த கொஷின் புரியும், எது ஆப்ஷனாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் நம்ம இருப்போம்ல. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. அது பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ லைக் பேப்பர் 1, பேப்பர் 2லையுமே வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிபிஎம்எஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஏன் இந்த 5 சாப்டர் முக்கியம் அப்படின்னா, அதாவது வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ப்ரீவியஸாக அந்த சாப்டர் வரப்போ காம்ப்ரிஹென்ஷனில் கேட்குறாங்க. காம்ப்ரிஹென்ஷனில் கேட்குறப்போ வேறு கான்செப்ட் ஆஃப் சேம் யூனிட்லேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்காது, ஒரே இதுலேருந்து கேட்டுருவாங்க அப்படின்னு சொன்னல. ஸோ அதுதான் கான்செப்ட். அதுக்காக தான் நான் 5 யூனிட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு யூஜிசியோட சிலபஸ் ஃபைண்ட் பண்ணக்கூடிய அந்த லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சிலபஸ் நீங்கள் என்னென்ன பேப்பர் 2 எடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு சிலபஸ் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன், ஒரு யூனிட்லேருந்து அது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிவைக்யூ எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். நல்லதை செய்வோம், மகிழ்வோடு வாழ்வோம். நன்றி.